வணக்கம் நண்பர்களே. 60 வயது கடந்த பிறகு கை கால்கள் பலவீனமாகிவிட்டதா? படிக்கட்டுல ஏறும்போது மூச்சு வாங்குகிறதா? நாற்காலியில இருந்து எழுந்திருக்க கூட சிரமமா இருக்கிறதா? கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகக்கூடிய 60 வயதிற்கு பிறகு கை கால்கள் தசைகளை வலுவாக வச்சுக்கிறதுக்கு 4 அற்புதமான உணவுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 80 வயசுலையும் சுறுசுறுப்பாக நடக்கிறதுக்கு இந்த உணவுகள் பயன்படும். ஆமாம் நண்பர்களே, இப்போ இருக்கக்கூடிய 60 வயதிற்கு மேலே இருக்கவங்க ரொம்பவுமே சோர்ந்து நடக்கும்போது தடுமாறுகிறார்கள். ஆனால் இந்த 4 உணவுகள் அவங்களுடைய உடலை ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ இப்போ நம்ம அந்த உணவுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் யாராவது நினைத்தது உண்டதா? முன்னாடிலாம் நல்லா இருந்தமே, இப்போ வயது அதிகரிக்க அதிகரிக்க உடலில் பலவீனம் குறைஞ்சிருச்சே, இது என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது நினச்சது இருக்கீங்களா? வயது மட்டும் காரணம் இல்லைங்க, உடலில் ஊட்டச்சத்து குறைபாடு. வயது அதிகரிக்கும் போது உடலில் இயற்கையாகவே தசை இழப்பு ஏற்படும், அதாவது மசில்ஸ் லூஸ் ஆகும். இதைத்தான் மருத்துவத்தில் சார்கோபீனியா அப்படின்னு அழைப்பாங்க. குறிப்பாக 60 வயசுக்கு மேலே கை கால்கள் தசைகள் பலவீனம் அடைகிறது நார்மலானது. ஆனால் அதுக்காக நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது. அதை ஈடுகட்டுறதுக்கு சில ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறணும். அந்த உணவுகளை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்க்க போகிற அந்த உணவுகளை நீங்கள் ரெகுலராக எடுக்க எடுக்க உங்களுடைய உடலில் தசைகள் வலுவாகும். உங்கள் உடல் நல்லாவே ஆரோக்கியமாக இருக்கும். 60 வயதிற்கு பிறகு தசை வளர்ச்சி குறைகிறது, புரதம் உறிஞ்சக்கூடிய அந்த திறன் குறைகிறது, எலும்புகளுடைய அடர்த்தி குறைகிறது, உடற்பயிற்சியும் குறைகிறது, விட்டமின் டியும் குறைபாடு ஏற்படுது. இதனால தான் முழங்கால் வலி, கை நடுக்கம், கால் பலவீனம், விரைவிலே உடல் சோர்வு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகரிக்கிறது. ஆனால் இந்த உணவுகளை எடுக்க எடுக்க உங்களுடைய உடல் முழுக்க ஆரோக்கியமாக்கப்படும். நம்ம அதில் முதலாவதாக பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான உணவு என்னன்னா முட்டை தாங்க. நண்பர்களே, 60 வயதிற்கு பிறகு மிகவும் முக்கியமான ஒரு உணவுனா அது முட்டை. ஏன் நம்ம முட்டையை சொல்கிறோம்னா அதில் உயர்தரமான புரதம் இருக்குது, ரிச் புரோட்டீன். அடுத்து விட்டமின் B12 இருக்குது, விட்டமின் டி இருக்குது, கோலின் இருக்குது, நல்ல கொழுப்பு இருக்குது. ஸோ இந்த ஊட்டச்சத்து எல்லாமே நம்ம உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள். இது முட்டையில் நிறைஞ்சிருக்குது. ஸோ முட்டை எப்படி தசைகளை பாதுகாக்கிறதுனா, தசைகள் வளர்றதுக்கு புரதம் தேவை, அது முட்டையில் இருக்குது. முட்டையில் இருக்கக்கூடிய அனைத்து சத்துமே அதில் இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள் தசைகளை மீண்டும் கட்டமைக்கிறதுக்கு பயன்படுது. அதனால தான் உடற்பயிற்சி செய்கிறவங்க, விளையாட்டு வீரர்கள்லாம் டெய்லி ஒரு முட்டை எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த உடலை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்கு முட்டை பயன்படுது. முட்டையை நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்னென்னா, கை வலிமை அதிகரிக்கும். இந்த கை வலியெல்லாம் குறைஞ்சிரும், கைக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். கால்களுக்கு தசைகள் நல்லா வலுப்பெற ஆரம்பிச்சிடும். அது கால் வலிலாம் ஏற்படும். சில நாள் ஒரு அடி கூட எடுத்து நடக்கவே முடியாது. ஆனால் அப்படி இருக்கிறவங்க இந்த முட்டையை ரெகுலராக எடுக்கும்போது கால் தசைகள் வலுப்பெற ஆரம்பிக்கும், உடல் சோர்வு குறைய ஆரம்பிக்கும், உடல் சக்தி அதிகரிக்கும். எப்படி சாப்பிட்லாம்னா, காலையில் ஒரு வேக வைத்த முட்டை, 1 இல்லைன்னா 2 முட்டை கூட எடுத்துக்கலாம். ஆனால் வேக வச்சு நல்லா ஃபுல்லாக வேக வச்சுருக்கணும். ஹாஃப் ஆயில்லாம் சாப்பிடக்கூடாது. நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா முட்டையை வேக வச்சு நீங்கள் அப்படியே சாப்பிடணும். எண்ணெயில் போட்டு பொரிக்கிறது, வறுக்கிறது அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. அப்படிங்கெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா முட்டையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் குறைஞ்சு போயிடும். சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, முட்டை சாப்பிட்டா கொழுப்பு அதிகரிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு முட்டையை தவிர்த்துறாங்க. ஆனால் நம்ம அளவாக சாப்பிட்டா எந்த ஒரு உணவுமே நம்மளுக்கு ஆரோக்கியத்தை தான் கொடுக்கும். அளவுக்கு மீறினாதான் அது பிரச்சனையை கொடுக்கும். ஸோ நீங்கள் அளவாக டெய்லி 1 இல்லைன்னா வாரத்துக்கு 3 எடுத்துக்கிட்டா உங்களுக்கு ஆரோக்கியத்தை தான் கொடுக்கும். அதாவது சரியான முறையில் சாப்பிட்டீங்கன்னா ஆரோக்கியத்தை கொடுக்கும். நம்ம சொன்ன மாதிரி முட்டையை இந்த முறையில் சாப்பிடுங்க. உங்களுக்கு முழுமையான ஊட்டச்சத்து உங்கள் உடலுக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம இரண்டாவதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா உளுந்து. கருப்பு உளுந்து தாங்க. நம்ம தமிழர்களுடைய பாரம்பரிய உணவுகள்ல இந்த உணவு மிகவும் சிறப்பான உணவு, ஒரு பேர் போன ஒரு உணவு கருப்பு உளுந்து. இன்னைக்கு பல பேர் இதை மறந்துட்டாங்க.
உளுந்தங்களி அப்படின்னு சொன்னாவே தெரிய மாட்டேங்குது பல பேருக்கு. உளுந்துல வந்து புரதம் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, பொட்டாசியம் இது எல்லாமே அதிகமாகவே இருக்குது. கருப்புளுந்து ஏன் ரொம்ப முக்கியம்னா உளுந்து தசை வலிமையா அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. குறிப்பா கால்களுக்கு பலம், இடுப்புல வலிமை. நிறைய பேருக்கு இடுப்பு வலி வந்துருது இப்பெல்லாம். மூட்டுகளுக்கு நல்ல ஒரு ஆதரவை கொடுக்கறதுக்கு இந்த கருப்பு உளுந்து பயன்படுது. நம்ம அந்த கருப்பு உளுந்தை எப்படி சாப்பிட்லாம்னா உளுந்தங்கஞ்சி, உளுந்தங்களி, உளுந்த அடை இந்த மாதிரியாக நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இதை வாரத்தில் எத்தனை முறைனா குறைந்தது 3 இல்லை 4 முறை செய்யலாம். நம்ம டெய்லியும் வந்து கஞ்சியோ களியோ செய்ய முடியாது. அதுக்காக நான் ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் கருப்பு உளுந்து 1 மாதத்திற்கு தேவையானதை வாங்கி நீங்கள் வடைச்சட்டியில் போட்டு எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பவுடராக அரைச்சி வச்சுக்கிறேங்க. அரைச்சி ஒரு டப்பாவில் காற்று போகாத அளவுக்கு நல்லா க்ளோசிங் டப்பாவில் போட்டு நீங்கள் சேகரித்து வச்சுக்கிறங்க. தினமும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒன்று பால் குடிப்பீங்க, இல்லைனா குடிக்காமல் இருப்பீங்க. பால் குடிக்கிறவங்க 1 டேபிள் ஸ்பூன் இந்த கருப்புளுந்து பவுடரை எடுத்து பாலில் நல்லா கலந்து நீங்கள் டெய்லி குடிக்கலாம். பால் குடிக்க பிடிக்காதவங்க நீங்கள் மதியானம் சாதம் சாப்பிடுவீங்களா, சாப்பாடு, அதில் இந்த 1 டேபிள் ஸ்பூன் சாதத்தில் போட்டு அதில் கொஞ்சம் சிறிதளவு நெய், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நெய்யோ இல்லை நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெயை ஊற்றியோ நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறலாம். இப்படி நீங்கள் சாப்பிட்டு வரனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னா, நடக்கும்போது ஏற்படக்கூடிய அந்த திறன் வந்து நல்லாவே மேம்படும். ஈஸியாக நடப்பீங்க. நடக்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க நல்லாவே நடப்பீங்க. அடுத்து ஓடக்கூட ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு கால்களுக்கு எனர்ஜி ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்கும். உடல் சோர்வு குறைஞ்சிரும், எலும்பு பலம் அதிகரிச்சிடும், உடல் உறுதியாக இருக்க ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம 3ஆவதாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னென்னா பாதாம் தாங்க. பாதாம் ஒரு சிறிய விதை தான், ஆனால் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மிக பெருசு. பாதாமில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து புரதம், விட்டமின் இ, மெக்னீசியம், கால்சியம், நல்ல கொழுப்புகள் இது எல்லாமே இருக்குது. 60 வயதிற்கு பிறகு ஏன் இந்த ஒரு பாதாமை நம்ம சாப்பிட சொல்கிறோம்னா, மெக்னீசியம் தசையிலுடைய செயல்பாட்டுக்கு மிகவும் அவசியமான ஒரு ஊட்டச்சத்து. அது குறைஞ்சிச்சுன்னா தசை பிடிப்பு, கால் இழுப்பு, கால் பலவீனம் இது எல்லாமே ஏற்படும். அதனால தான் பாதாமை சாப்பிட சொல்கிறோம். பாதாமை எப்படி சாப்பிடணும்னா, இரவில் 5 பாதாமை எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் சாப்பிடணும். இதனால் கிடைக்கக்கூடிய நன்மை என்னென்னா, உங்களுடைய மெமரி பவர் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும், நினைவாற்றல் மேம்படும், கை கால் பலம் அதிகரிக்கும், இதயம் ஆரோக்கியம் மேம்படும். ஸோ இந்த மாதிரி தான் சாப்பிடணும். காலையில் வெறும் வயிற்றில் பாதாமோட தோலை நீக்கிட்டு நீங்கள் சாப்பிடுங்க. தோலோடு சாப்பிட்டீங்கன்னா அந்த தோலில் டேனின் அப்படின்னு சொல்கிற ஒரு பொருள் இருக்குது. அது பாதாமோட ஊட்டச்சத்தை முழுமையாக உடல் உறிஞ்சப்படாது, அது தடுத்துரும். அதனால தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட சொல்கிறோம். ஸோ உள்ளே இருக்கக்கூடிய வெள்ளையாக இருக்கக்கூடிய பருப்பு மட்டும் சாப்பிடுங்க. பாதாம் வந்து வயதானவர்களுக்கு முக்கியமாக நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியது. வயது அதிகரிக்கும் போது ஏற்படக்கூடிய உடல் அலர்ஜியை குறைக்கிறதுக்கு பயன்படுது. பாதாமில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் செல்களை பாதுகாக்கிறதுக்கும் வயது சார்ந்த பாதிப்பு எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கும் பாதாம் வந்து பயன்படுது. அதனால தான் பாதாமை ஒரு சிறந்த உணவாக நம்ம சொல்கிறோம். சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஒரு சூப்பரான உணவுனா அது பாதாம். அடுத்து நம்ம 4ஆவதாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னென்னா முருங்கைக்கீரை தான். நண்பர்களே, இது ஒரு சூப்பரான உணவு. முருங்கைக்கீரையில் கால்சியம், இரும்புச்சத்து, விட்டமின் ஏ, விட்டமின் சி, புரதம் இது எல்லாமே அதிகமாக இருக்குது. எலும்புகளுக்கு இது எப்படி உதவுகிறதுனா, 60 வயதிற்கு பிறகு எலும்புகள் பலவீனமாகிறது. ஆனால் முருங்கைக்கீரை எலும்புகளை வந்து வலுப்படுத்தும், மூட்டுகளை பாதுகாக்கும், தசைகளுக்கு நல்ல ஒரு ஆதரவை கொடுக்கக்கூடியது இந்த முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை விலை ரொம்ப கம்மி, ஈஸியாக எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கும். முக்கியமாக கிராமங்கள்லாம் சும்மா எல்லார் வீட்லேயுமே முருங்கைக்கீரை இருக்கும். ஸோ இவங்க எல்லாருமே கண்டிப்பாக முருங்கைக்கீரையை பயன்படுத்தணும். முருங்கைக்கீரையை நிறைய பேர் பயன்படுத்தாமல் இருக்காங்க. வீட்டில் இருக்கும் ஆனால் பயன்படுத்துகிறதே இல்லை. வெளியில் போய் அதிகமாக காசு செலவு பண்ணி வேறு மருந்து மாத்திரையே சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம மக்கள். ஆனால் பக்கத்தில் இருக்க முருங்கைக்கீரையை கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க.
சொல்கிறாங்க. ஆனால் இது ஒரு சூப்பரான உணவு. உங்களை நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு தேவையான ஊட்டச்சத்து எல்லாமே முருங்கைக்கீரையில் இருக்குது. இது எப்படி சாப்பிடணும்னா கூட்டு, சூப்பு, பொரியல், அடை எந்த வடிவில் வேணாலும் எடுத்துக்கிறலாம். இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். ஏன்னா முருங்கைக்கீரையை உருவி ஆஞ்சு டெய்லியும் சமைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால நீங்கள் ஒரு மாதத்திற்கு தேவையான முருங்கைக்கீரையை நீங்கள் சேகரித்து அதை நீங்கள் நிழலில் உலர்த்தி காய வச்சுக்கலாம். ஸோ நிழலில் உலர்த்த முடியல அப்படின்னா வெயிலில் கூட நீங்கள் காய வச்சுட்டு அதை லைட்டாக வடச்சட்டியில் போட்டு எண்ணெய் ஊற்றாமல் வெறுமனவே வறுத்து அது கூட உளுந்தையும் சேர்த்து போட்டு வறுத்து நீங்கள் இட்லி பொடி மாதிரி நல்லாவே பவுடராக அரைச்சி ஒரு டப்பாவில் சேகரிச்சுட்டு டெய்லி சாப்பிடக்கூடிய சாதத்தில் 1 டேபிள் ஸ்பூன் முருங்கை இலை பவுடரை நீங்கள் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடல் வந்து ரொம்பவும் ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து இந்த 4 உணவுகளையுமே நீங்கள் சேர்த்து சாப்பிட்டுட்டே வாங்க. இது கூட சில பழக்க வழக்கங்களையும் செய்யுங்க. தினமும் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். 30 நிமிடம் உங்கள் உடலுக்கு உடற்பயிற்சி ரொம்பவே தேவை. நம்ம வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் நீங்கள் அப்படியே இருந்தீங்கன்னா உங்கள் உடல் அப்படியே செட் ஆகிவிடும். அடுத்து நடக்கவே முடியாது. ஸோ அதனால தான் 30 நிமிடம் நடைப்பயிற்சி மேற்கொள்ள சொல்கிறோம். காலையில் வெயில் ரொம்பவே முக்கியம். எதுக்காக வெயிலில் நிற்க சொல்கிறோம்னா விட்டமின் டி இயற்கையாகவே உங்கள் உடலுக்கு கிடைக்கும். ஸோ விட்டமின் டி உடலில் இருந்தால் தான் கால்சியம் நிறைந்த உணவுகளை சாப்பிடும்போது அதனுடைய சத்துக்கள் உடலால் உறிஞ்சப்படும். ஸோ விட்டமின் டி உடலில் இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ தான் கால்சியம் நிறைந்த உணவுகள் சாப்பிட்டாலும் அது வந்து ஒரு பிரயோஜனத்தையும் தராது. அதனால் விட்டமின் டி ரொம்பவே முக்கியம். சூரிய ஒளியில் நில்லுங்க. ஸோ நீங்கள் சூரிய ஒளியில் உட்காந்து மூச்சு பயிற்சி செய்யலாம், யோகா செய்யலாம், இல்லை வெறுமனமே உட்காந்து ரிலாக்ஸேஷன் பண்ணலாம். ஸோ எது வேணாலும் பண்ணுங்கள். ஆனால் சூரிய ஒளி உங்கள் மேலே படுற மாதிரி பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு விட்டமின் டி வந்து கிடைக்கும். அடுத்து ஒரு நாளைக்கு போதுமான தண்ணீர் கண்டிப்பாக உங்கள் உடலுக்கு அவசியம். 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி வந்து எடுத்துக்கிறங்க. அடுத்து நல்ல தூக்கம்ங்க. நல்லா தூங்குனாதான் உங்கள் உடல் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ தூக்கம்ங்கிறது ரொம்பவே முக்கியம். 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா தூங்குங்க. தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்னா அதிகமாக சர்க்கரை எடுத்துக்காதீங்க, ஜங்க் ஃபுட்டு அதிகமாக சாப்பிடாதீங்க, அதிகமாக எண்ணெயில் பொரிச்ச வறுத்த உணவுகளை சாப்பிடாதீங்க, குளிர்பானங்கள் அதாவது ஆர்டிஃபிஷியல் கூல்ட்ரிங்க்ஸ் இந்த 7up, கொக்கோ கோலா, அந்த சோடா இந்த மாதிரியான குளிர்பானங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி அதிகமான உப்பு, ஊறுகாய், ப்ராசஸ்டு பண்ணது, பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட சிப்ஸு, ஸ்நாக்ஸு இது எல்லாமே தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இது ஒரு நாளுக்கான ஒரு உணவு திட்டத்தை நான் கொடுக்குறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். காலையில் நீங்கள் 2 முட்டை இல்லைன்னா 1 முட்டை அது கூட காய்கறிகள் வந்து எடுத்துக்கிறங்க. அதுக்கப்புறம் ஒரு 11 மணி போல் 5 பாதாம் ஊற வச்சதை தோலை நீக்கிட்டு சாப்பிடுங்க. மதியானத்துக்கு சாப்பாடு முருங்கைக்கீரை, கூட்டு, பொரியல் இந்த மாதிரி எடுத்துக்கிறங்க. சாயந்தர நேரத்தில் மாலையில் ஏதாவது நல்ல ஒரு பழங்களை வந்து சாப்பிடுங்க. நைட்டு உளுந்தங்கஞ்சி இல்லைன்னா உளுந்த அடை இந்த மாதிரியான சாப்பிட்டு நீங்கள் ஒரு நாளோட பிளானை முடிச்சுக்கிறங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரொட்டீனாக பண்ணிகிட்டே வரும் பொழுது உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட செய்யும். நண்பர்களே, 60 வயதுங்கிறது பலவீனமாக இருப்பதற்கான வயதே கிடையாது. சரியான உணவுகளை நீங்கள் தேர்வு செய்து சாப்பிட்டீங்கன்னா கை கால்கள் வந்து பலமாக இருக்கும், தசைகள் பாதுகாக்கப்படும், எலும்புகள் வலுவாக்கப்படும், சுறுசுறுப்பாக வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். இன்னைக்கு பார்த்த இந்த 4 உணவுகளையும் பழக்க வழக்கங்களையும் நீங்கள் கடைபிடிச்சாவே போதும். 100 வயசு வரைக்கும் நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம், நோயின்றி வாழலாம். ஸோ உணவே மருந்து, மருந்தே உணவாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். உணவே மருந்தா எடுத்துக்கிறங்க. ஸோ நம்ம பார்த்த இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. ஆரோக்கியமாக வாழ்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். வாழ்க வளமுடன். நன்றி.